ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஸ்பைசியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சோயா, இந்த சில்லி சோயா எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இந்த மீல் மேக்கரை நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணியில். ஸோ நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா வடித்து எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் இல்லாமல். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லா பக்கமே படுற மாதிரி. தண்ணி எதுவுமே தேவையில்லை. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றொன்னா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ் ஒரு பக்கமும் இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி கொடுத்து எல்லா பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ மொறுன்னு இருக்கணும் இது. இதை எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், அது கூடவே அதே அளவுக்கு கேப்சிகம், குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஸ்பைசியாக இருக்கணுன்றக்காக 4 பச்சை மிளகாயும் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, நீங்கள் சாஸ்லேயே உப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோயா, அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்பைசி சோயா ரெடி.